உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையில் இருந்து இவரால் நடக்கக்கூடிய மேன்மைகளும் பலன்களும் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா, இந்த காலகட்டங்கள் 137 நாட்கள் இருக்க போகுது. அதுலேயும் ஜூலை 27 டிசம்பர் 10 வரைக்கும் இந்த 2026 வருடத்தில் இந்த சனி பகவானினுடைய வக்கர நிலை நீடிக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, மிதுன ராசி என்பர்கள் தான் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுத்தி தன் முயற்சிகளில் முழுமையாக நம்ம லைஃப்பில் எப்பவும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, ரிஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு செய்த சில பல விஷயங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு அருமையான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அடைய போகிறோம். மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறோன்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்த நீங்கள் கடைசி நேரத்தில் அது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட், பிரேக், குழப்பங்கள், தடைகள், அதனால் இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை, செய்யாத தப்புக்கு தண்டனை அடையக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் சந்தித்தவங்க மிதுனராசி அன்பர்களில் பல பேர் இன்றைக்கும் தன்னுடைய யதார்த்தம், ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, உண்மை, யதார்த்தமான அந்த பேச்சால் எத்தனையோ எதிர்ப்புகளையும் மன சஞ்சலங்களையும், உண்மையை சொல்லணும்னா பகைகளையும் சந்தித்தவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் வளைஞ்சு கொடுப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சாதகமாக இருக்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நல்லதை செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இவ்வளோ இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய பாக்யாதிபதி, உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ல் இருந்ததுனால, அவர் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் விழுறதுனாலையும், மீண்டும் அப்பார்வை உங்களுடைய 4 சுகஸ்தானத்திலையும், 10ஆம் பார்வை உங்களுடைய 7ஆம் இடத்துலையும் விழுறதுனால என்ன நடந்துருச்சுன்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நட்புகளும், எங்கெங்கெல்லாம் உங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல நாம் என்ன தான் நேர்மையாக பழகினாலும், நாம் என்ன தான் உண்மையாக இருந்தாலும், அந்த உண்மையான நட்பு எதிர் திசையில் இல்லை, நமக்குரியவர்கள்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு மன விரதியை நிறைய சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அது இன்றைக்கி எப்படி இருக்குது? பயங்கரமான ஒரு குழப்பங்கள். இது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. இதை எந்த ஹேங்கிளில் நாம் சரி செய்து இந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு குழப்பங்களை சந்தித்தவங்களும் மிதுனராசி அன்பர்கள் தான். ஏன்னா உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அப்பேற்பட்ட அன்பில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவோ களங்கமோ இருந்தால் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசு தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்டவங்க நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு கொஞ்சம் காலமாகவே எல்லாம் சோதனைக்குரிய காலகட்டமாகவே இருக்கே அப்படின்ற ஒரு குழப்பம் இன்றைக்கி என்ன உங்களுக்கு உருவாகியிருக்குன்னா, வக்கர நிலையில் சனி பகவான் வரப்போகிறார். அப்போது அந்த 137 நாட்களில் என்ன செய்ய போகிறார்னா, இத்தனை நாட்களாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் குடைச்சல்களும், குழப்பங்களும், மறைமுகமான சூழ்ச்சிகளும், உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள், நீங்கள் கீழே விழணும், மற்றவங்க உங்களை பார்த்து கைத்தட்டி சிரிக்கணும்னு நினச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. மிகச்சிறந்த வேகத்தில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்கன்றது தான் உண்மை.
ஏன்னா சாதாரண ஒரு ஓட்டுநர்லேருந்து ஒரு ஜவுளி கடையில், ஒரு ஹோட்டல் துறையில் நான் ஒரு வேலைக்கு இருக்கிறேன். என்னுடைய வேலையினுடைய சம்பளம் 10ல் குடும்பத்தில் தேவையில்லாத நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது ஒன்றும் புரியலையேன்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. உங்களுடைய வளர்ச்சி பாதை வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அருமையான அற்புதமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நட்புகளால் சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா புது சிறு குறு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் விடும். அந்த அளவுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆரோக்கிய ரீதியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நல்லா பேச முடியல, அவங்க நல்லா படிக்க முடியல, படிப்பு ரீதியில் ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மீண்டும் 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 பார்த்தா என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அவங்களுக்கு படிக்கிற ஆற்றலே இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்குது. இதனால் உங்களுடைய ஸ்பீடு குறையுது. பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு நினச்ச பெற்றோர்களுக்கு இதுக்கு மேலே அதிலிருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியும். உங்கள் பேச்சை மீறி திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு சில முடிவுகளை எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயமும் தேவையற்ற சேர்க்க சிநேகிதத்தினால பலவித குழப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் பிள்ளைகளுக்காக திருமண முயற்சிகள் எடுத்து வைரக்கல் மாதிரி இன்றைக்கி அருமையாக அழகாக ஒழுக்கமாக எல்லாம் தரம் தகுதியோடு இருந்தும் அவங்களுக்கு நல்ல லைஃப் அமையலையேன்ற வருத்தம் இருக்கிறத கூடிய பெற்றோர்களுக்கு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா அருமையான வாழ்க்கை கைகூடி வரப்போகுது. அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா வேலையிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் தரமான நிலைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா நீண்ட நாள் நினைவு, அதாவது நீண்ட நாள் நீங்கள் நினச்சது, நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்தது, நீண்ட நாள் தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக வீடு கட்டணும், பூமி ஒன்று வாங்கி நாம் ஒரு வீடு அமைக்கணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அமைப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உடன் பிறந்தவர்களால் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி அந்த அவர்களால் வந்த சில டாக்குமெண்ட் ப்ளஸ் உங்களுடைய சொத்து ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்க போகுது. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல, ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் நமக்கு வரலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு உங்களுக்கு உண்டாகும். இதனால் மிகச்சிறந்த சந்தோஷத்திற்குரிய ஒரு அமைவுகளை சந்திக்க போகிறீங்க. அதில் மாற்றம் இல்லை. குறிப்பாக டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. அதில் மாற்றமே இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் நீண்ட நாளாக முடிவெடுத்து அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பட் எனக்கு அமையுமா அமையாதா அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும், கிடைக்கும். மூவ் பண்ணுங்க, 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ரொம்ப நாளாக சலிப்பு சங்கடம், இனம் புரியாத ஒரு மன அழுத்தங்களும் இதனால் அமைதி இல்லாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சவங்க மீண்டும் இணைவீங்க. ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ போகிறீங்க. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுத்து செயல்படுத்தினால் உடனடியாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். வேலையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லும் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. கடைசியில் பார்த்தா இதிலிருந்து நாம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்கர நிலை பெரிய லெவலில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் திடீர் யோகங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதனால் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள்
பயணம் பண்ண போகிறீங்க. அதில் மாற்றம் எதுவுமே இல்லை. ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீண்ட நாளாகவே ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்றுன்ட்டு குடும்ப ரீதியில் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மருத்துவ செலவுகளையும் குடும்ப ரீதியில் சந்திச்சிட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு புது வரவு, புது உறவு, அதாவது ஒரு நட்பு ரீதியில் ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும். திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டு மன உளைச்சல் ஆளான இன்றைக்கி வயது மீறிய டிலே ஆகிட்டுருக்கே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வந்து உங்களுக்கு கை குலுக்கி உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல சந்தோஷத்திற்குண்டான ஒரு பாதைக்கு கொண்டு போகுது. அது எல்லாம் மாற்றமே இல்லை. நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லணும், சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் பார்த்து செயல்படுவது ரொம்ப நல்லது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய எஸ்டிமேட்டுகளும் சரியாக இருக்கான்றதும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.